பிசினஸ்க்கு இடம் இல்ல, பணம் இல்லன்னு கவலைப்படாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து முதல்வர் ஸ்டாலினிடம் தொலைபேசியில் கேட்டறிந்த பிரதமர் மோடியிடம் ஒன்றிய குழுவை அனுப்புமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த கலந்துரையாடல் தொடர்பான முழு விவரங்கள் என்ன பாஸ்கர்? 2000 கோடி புயல் நிவாரணம் வேண்டும் என்பது தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதத்தின் வாயிலாக வலியுறுத்தியிருந்தார். இன்று காலை தமிழக முதலமைச்சரை பிரதமர் தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கடுமையான பாதிப்பு குறித்து கேட்டறிந்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாநில அரசு பேரிடர் பாதிப்பை எதிர்கொண்டு வருகிறது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதையும் பிரதமரிடம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை கடும் துன்பத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய இந்த புயலினுடைய பாதிப்பு நிவாரணம் வழங்கும் புயல் சேதங்கள் குறித்து விரிவான மதிப்பீட்டை மேற்கொள்ள மத்திய குழுவை உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. மீண்டும் இதன் காரணமாக மத்திய குழு ஒரு நாள்ல வருகை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 3 குழுக்களாக வருகை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழக முதலமைச்சர் பிரதமரிடம் தொடர்பு கொண்டு இந்த கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார். இந்த நிலையில பிரதமர் உங்கள் கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலனை அப்படிங்கிற உறுதியையும் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்புகிறேன் என்பதை தமிழக முதலமைச்சர் எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.